வீட்டிலேயே பன்னீர் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலில் தண்ணி விடக்கூடாது. இப்போ அதை காயட்டும். கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அரை மூடி லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி வரணும். லெமன் பத்தலைன்னா கூட கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். தண்ணி தனியாக அது தனியாக வரணும். ஒரு கருவேலி தட்டில் ஒயிட் துணி போட்டுக்கலாம். இப்போ இதில் வடிகட்டிக்கலாம். இவ்வளோ பன்னீர் வந்திருக்கு பாருங்கள் 1 லிட்டர் பாலுக்கு. இப்போ இதை இந்த மாதிரி கட்டி ஒரு வெயிட் வச்சிடலாம். மேலே வெயிட் வச்சுட்டோம்னா இருக்கிற தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிடும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி வடிஞ்சாச்சு நல்லா. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பீசஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணணும்னா ஃப்ரீசரில் வச்சா 4-5 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து வடிகட்டின தண்ணி வேவ் வாட்டர். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பன்னீர் ஆக்கும்போது இந்த தண்ணியை விட்டே பண்ணிக்கலாம். இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஹோம்மேட் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஹோம்மேட் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.